உணவே மருந்து என்று நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. உணவு எப்படி மருந்தாக இருக்கிறது? பல இருக்குதே, எதை சொல்றது? டெய்லி சாப்பிட்ற ரசம், அதில் மிளகு சீரகம், நான் திப்பிலி ஒன்று எப்பயுமே லைட்டாக ஆட் பண்ணுவேன். டெய்லி கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அவங்க வைக்கிற மிளகு ரசம் தான் உலகத்துலேயே பெஸ்ட் மெடிசன். மோரில் பெருங்காயம் போடுறது, பட் அவங்களுக்கு அது தெரியாது. பட் அந்த ஃபுட் இப்போ சாப்பிட சாப்பிட நாளைக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது சீக்கிரம் கோல்ட் கேட்ச் ஆகாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அங்கே அந்த அக்கா சொன்னாங்க, சளி பிடிச்சா மிளகு வச்சு ரசம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்க, ஒரு சளின்ற விஷயத்த ஒன்றா வகைப்படுத்துகிறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அது நிமோனியாவா, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்குமா, இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்குமா? சத்தியமா எனக்கு தெரியாது மண்ணா. ஒரு 3 நாளுக்கு மேலே குழந்தை இரும்பிட்டே இருந்தா டாக்டர் கிட்ட போய் நம்ம காட்டுறோம். அது வைரல் இன்ஃபெக்ஷனா என்ன அப்படின்றத அவர் சொல்றதுக்காக தான் அதை படிச்சிருக்காரு அவர். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. முன்னேற்பாடாக தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த பெப்பரோ இதோ சளி வரக்கூடாது, வந்தாலும் அந்த தீர்வு எப்போ வரும் அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி 3வது நாள் கழிச்சு தான் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, அந்த 3 நாளைக்கு முன்னாடியே சரியாகணும். அதுக்கு அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வேணுன்றக்காகவே முன்னாடி இருந்தே அதை நான் பழக்கப்படுத்துறேன். ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி ரசமெல்லாம் நான் கொடுத்தனா சளியே வராதுங்கிறாங்க. அது அவங்களால prove பண்ண முடியும். இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நீங்க இது வரைக்கும் சளி வந்ததே இல்லை, நான் ரசம் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறோம் பிள்ளைய, அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தா அந்த தொற்று வரும் குழந்தைக்கு. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல போகும்போது வரதான் செய்யும், சீசனல்ஸ்ல கண்டிப்பா வரதான் செய்யும், ஈவன் நம்ம எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இம்யூனிட்டிக்காகவே அந்த இதை நான் கொடுத்துட்டே வந்துருக்கேன். 1 or 2 days மேல அவளுக்கு இருந்ததே கிடையாது. என்ன நம்ம பேசுறோம்? பிள்ளைக்கு இருக்க மாதிரியே எல்லா பிள்ளைக்கும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதை தான் கொண்டு வரணும்னு சொல்றேன். ட்ரை பண்றேன் மேடம். கொண்டு வந்தாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு டஸ்ட் அலர்ஜில கூட வருது. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு டஸ்ட் அலர்ஜியில் சளி பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வரப்போ வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது தும்முறப்போ வர்ற வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காலகட்டத்தில் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அந்த பிள்ளை ரசம் சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ அந்த ரசம் கொடுக்குறாங்க, நல்லது. அது கோல்டு கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது. நல்ல பேசுற. கோல்டு எதனால வந்தது, இது என்ன கோல்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க சூப் கொடுக்கட்டும், இல்லை வந்து அவங்க அந்த ரசம் கொடுக்கட்டும். இது கூட அதுக்கான ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதன் வழியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான மருத்துவ சிகிச்சைக்கு அவங்கள நீங்கள் அந்த ஸ்பேஸே கொடுக்கலங்கிறார். இல்லை, புரியல. டாக்டரும் அதே தான் சொல்ல போகிறேன், நல்ல புரத சத்து இருக்குது, அது கொடுங்க, குழந்தைக்கு சூப் கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது கொடுங்க, வேணான்னு சொல்லலை. பட் எக்ஸாக்ட் ரூட் காஸ் என்ன? நிறைய போடுறான்டா. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நிமோனியா இருக்குன்னா அந்த நிமோனியா பாக்டீரியாவா இல்லை ஃபங்கலா இல்லை என்ன பர்டிகுலர் ரீசன்னால வந்தது, அந்த பர்டிகுலர் வைரஸை என்ன மெடிகேஷன் கொடுத்தா அதை பரவாம அதை ஸ்டாப் பண்ண முடியும். அது ப்ரொஃபஷனலால மட்டும்தான் பண்ண முடியும், ஹோம் ரெமெடியால பண்ண முடியும். ஓகே ஓகே. எந்த ஒரு உணவு பதார்த்தத்துலையும் அரிசிக்கு சமமாக பருப்பு சேர்க்கறது வேறு எதுலேயும் இல்லை, வெண்பொங்கலில் மட்டும்தான். அதில் கூடுதலாக நம்ம வந்து மிளகு சீரகமும் சேர்க்குறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். டெய்லி மார்னிங் வந்து நான் மோர் எடுத்துப்பேன். அந்த மோரோட வந்து ஆம்லா வந்து டெய்லி வந்து இது பண்ணும்போது கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஓ, அப்படியா விஷயம். நெல்லிக்காய், இஞ்சி, மோர், அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம். என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மாமியாருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். ஸோ என்னுடைய கட் ஹெல்த் வந்து மார்னிங். ஸோ அது இல்லாமல் பழைய சாதம் வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக வந்து எடுத்துப்பேன். கஞ்சினா உயிரை விட்டுருவார் போலையா? நான் வீட்டிலே வந்து ஒரு 40 இன்க்ரீடியன்ஸ் போட்டு சுக்கு, ஏலக்காய், அதிமதுரம், இது அப்புறம் கேழ்வரகு, கம்பு, சோளம், இதெல்லாமே அதில் கலந்து நல்ல முளை கட்டி. இவர் போற ஸ்பீடுக்கு ரொம்ப கவனமா பாருங்க. காய வச்சு அரைச்சி அதில் வந்து கஞ்சி காலையில் ஒரு டம்ளர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இது வந்து உணவா மருந்தா? உணவு சார். இதோட நான் வந்து அந்த கலக்கிறதும் மருந்து இருக்குங்க சார். புரியவில்லையே. மஞ்சள் நம்ம எல்லா ஃபுட்லயும் அது சேர்க்கிறோம், அது தெரிஞ்சு தராமையே எல்லாத்துலயும் அது சேர்க்கிறோம். அது பேசிக் ஒரு இம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுது. கரெக்ட். ஓ, இன்வால்வ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். மஞ்சள் சொன்னாங்க. பல கற்குமின்னு ஒரு மூலப்பொருள் இருக்குது. அது மஞ்சளாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு எடுத்துக்கும் தெரியாது. ஆனால் அதே வந்து அந்த கற்குமீனை தனியாக பிரித்து அது வீரியம் கூட்டி சாப்பிடும்போது அது மருந்தாக செயல்படும். உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. மஞ்சளில் வந்து குர்குமின் இருக்குது அவர் சொன்னார். மஞ்சளுக்குள்ளே தானே சார் குர்குமின் இருக்குது. மஞ்சள்லேருந்து அதை எடுத்து குர்குமினா டேப்லெட்ஸ் ஆக்கி வித்துட்டு இருக்காங்க நியூட்ராசிட்டிகல்ஸ். பார்த்தீங்களா வியாபாரத்தோட பவரை? எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கூரை நான் கான்சென்ட்ரேட்டடாக மாற்றி ஸ்பெசிஃபிக்காக மாத்திரையாக்குறேன். விளம்பரம் பண்ணி பண்ணி நம்மள மூல செலவை செய்கிறானுங்க.
ஆனா அதனுடைய டே டு டே லைஃப்ல நான் யூஸ் பண்ணிட்டே வந்தேன்னா அதுல இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து 5 கிராம் மஞ்சள் நான் பயன்படுத்தி வச்சுக்கலாம். அதுல நீங்க சொல்றது குறிப்பிட்ட பொருள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கலக்கும் என் உடம்புல. அது கொஞ்சம் கொஞ்சமா கலந்து 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 என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கோம். கரெக்ட் தானே? அது அது யாராலும் மறுக்க முடியாது அதுதான், சார். அவ்வளவுதான், அது- அதுதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பழைய சாதத்தில் வல்லார துவையல், பூண்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது தட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு போட்டிங்கன்னா அதோட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்குது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 50 கொடி வகைகள் இலை வகைகள் முடிக்க தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு 20ஆவது என் அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மாப்பிள்ளை சம்பா, திணை, கருப்பு கவுனி, சிகப்பரிசின்னு சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைனா இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். அடேங்கப்பா. நம்ம டெய்லி ஒரு விதமான சட்னி, டிஃபனுக்கு சட்னி எடுத்துக்குவோம். அதில் வந்து கொஞ்சம் நம்ம சுண்டக்காய் வத்தல் வந்து போட்டு சட்னி அரைச்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஃபெர்மெண்டட் ஃபுட், நம்மளோட சாப்பாடு எல்லாமே ஃபெர்மெண்டட் தான். ஊறுகாய், தோசைக்கு மாவு அரைச்சாலும் சரி, பணியாரத்துக்கு மாவு அரைச்சாலும் சரி, நம்ம அன்றைக்கே சாப்பிட மாட்டோம். நைட்டே வச்சுருவோம். ஃபுல்லாக ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்துருவோம். குட் பாக்டீரியா உள்ளே எடுத்துப்போம். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ பழைய சோறு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹெவியாக இருக்கும். ஆனால் சாதத்தை ஊற வச்சு தண்ணி குடிச்சின்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளால என்ன முடியுமோ அதை வாழ்வியலில் சேர்த்துக்கலாம். சூப்பர்மா. என்ன வழக்கமா சாப்பிட்றோமோ அதுல எதெல்லாம் மருந்தா இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டெய்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண அஞ்சரைப்பெட்டியில் கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு, நம்ம வெந்தயம், இது எல்லாமே நம்ம எல்லா சமையலுக்கும் காமன்லி யூஸ் பண்ணுறது தான். அது எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது. நீங்களா யாருடா? சீசனில் விளைய வைக்கிற காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாகவே இதெல்லாம் புதுசா யோசி. எல்லாமே வெஜிடேரியன் தான் சொல்றீங்க. தமிழர் வாழ்வில் நான் வெஜிடேரியன் இல்லையா? குட் கொஸ்டின். யூ ஆர் எ குட் கொஸ்டின். மண்ணீரல் சார், பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நான் சொன்ன பிறகு சொல்றீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். தமிழர்கள் வாழ்வில் நான்வெஜ் பிரதானம் தானே. அப்போ உணவே மருந்துனா அதிகமா நான்வெஜ் பத்தி வந்திருக்கணுமே, ஒன்றும் வரலையேன்னு கேட்குறேன் நான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மருந்துனா இயற்கையாக இருக்கிறது. அப்போ வந்து வெஜிடேரியனாக பேசணும். அப்போ தான் வந்து அது மருந்தாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெஞ்செலும்பு பற்றி நம்ம பேசணும், இது வந்து சாப்பாடாக போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே வெஜிடேரியனாகவே எடுக்கும். இது இவங்க அம்மா மேல ஆன சார். நான்வெஜ்ஜை வந்து நம்ம ருசிக்கு, நம்ம சுவைக்கான ஒரு விஷயமா பார்க்கறதால தான் அதை மருந்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது மைண்ட் நமக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா, ருசியும் ஆரோக்கியமான உணவும் ஒன்றல்ல. ஆரோக்கியமான உணவு அது ருசியா இருக்காது. எஸ் சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மீன் குழம்பு, மீனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மீன் உணவுகள்லாம் சாப்பிடலாம். தெய்வம் இருப்பது எங்க? எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றுறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நாட்டுக்கோழியை வந்து இடித்து ரசமோ இல்லை வந்து குழம்பு, தண்ணி குழம்பு சொல்லுவோம் மதுரையில், அந்த குழம்பு வந்து வச்சு கொடுப்பாங்க. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. நண்டு வந்து இடித்து அதில் இஞ்சி, பூண்டு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டோம்னா அந்த சளி வந்து குணமாகும். சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். குடல் கறி வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் கொலாஜன் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கொலாஜன்னா ஜாயின்ஸ்க்கு அது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து அந்த போட்டியில் இருக்கும். நேரம் ஒரு 5ஆவது தடவையா நீங்க பேசுறீங்க. இப்பதான் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வருது. இது வரைக்கும் அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். பீஃப் என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் நான் கொடுப்பேன். 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ. நாட்டுக்கோழி சூப்பு கொடுப்பாங்க சார், அப்புறம் காடை கொடுப்பாங்க, மத்தி மீன் குழந்தைங்களுக்கு நிறையா கொடுப்போம் சார் நாங்கள். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.